இரண்டாவது என்ன, அந்த இறந்ததற்கு அப்புறம் ஆத்மா எங்கு செல்கின்றது அப்படின்ற விஷயமும் பாகவதத்தில் ரொம்ப அருமையா இருக்கு. 6வது ஸ்கந்தத்துல அஜாமிலனுடைய கதை, அந்த அஜாமிலனுடைய கதையை நீங்க எல்லாரும் படிக்கணும். அஜாமிலன்ற ஒரு நபன் எப்படி இருந்தான் அப்படின்னா, முதல்ல பக்தியினுடைய விளிம்பில் பகவானுக்கு சேவை செய்து கொண்டிருந்தான் சின்ன வயதுல. அப்புறம் ஒரு தகுந்த ஒரு சத்சங்கம் இல்லாமல் தவறான பாதையில் தவறான நண்பர்கள் அவனை இழுத்துச் செல்வதனால் எல்லா விதமான தவறான விஷயங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றான். நிறைய பெண்களுடன் சாவாசம், நிறைய பெண்களால் ஏற்பட்ட குழந்தைகளை ஏற்படுத்தி கொண்டு ரொம்ப முதுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் கஷ்டத்தில். தனக்கு கடைசியாக பிறந்த பையனுக்கு நாராயணான்ற பேரை வைக்கிறான். அவ வாழ்க்கையினுடைய இறுதியில் வரும்போது எல்லா விதமான அந்த யமதூதர்கள்லாம் வந்து அவனுடைய ஆன்மாவை எடுத்து வெளில கொண்டு வரும்போது பயந்து போய் நாராயணனை கூப்பிடாம தன்னுடைய பையனை நாராயணான்னு கூப்பிடுறான். அதனால் அவனுக்கு என்ன கிடைக்கின்றது, அந்த ஆத்மாவிற்கு மோட்சம் கிடைக்கின்றது சாஸ்திரம் சொல்லுகின்றது. அப்ப இந்த ஆத்மா இறந்ததுக்கு அப்புறம் எங்க போகுது அப்படின்னா, நாம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுடைய வெளிப்பாட்டின் காரணமாக தண்டனை பெறுவதற்காக நரகத்துக்கோ அல்ல இன்பத்தை அனுபவிப்பதற்காக வந்து சொர்க்கலோகத்துக்கோ செல்லும்.